ஒரு மனிதனுக்கு கழுகு முட்டை ஒன்று கிடைத்தது. அத அப்படியே எடுத்துட்டு போய் கோழி முட்டைகள் கூட வச்சிருந்தான். கோழியும் தன்னோட முட்டை அப்படின்னு நினைச்சு அடக்காத்து இருந்தது. கோழிகளுக்கு கூடவே வளர்ந்ததனால் கழுகும் தன்னை கோழி என நினைத்தது. என்னதான் கழுகு கோழிகளோடு இருந்தாலும் அதன் கவனம் எப்பொழுதுமே வானத்தின் மேலேயே இருந்தது. மேலே போகணும், மேலே பறக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் தன்னால் முடியாதே அப்படின்ற எண்ணமும் இருந்தது. இது மாதிரி தான் நமக்கு நாமே லிமிட்டிங் பிலீஃப் வச்சுட்டு இதுதான் நான், இப்படித்தான் நான், இவ்வளோதான் நான் அப்படின்னு நமக்கு நாமே ப்ரோக்ராம் பண்ணி வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளால எந்த அளவுக்கு முடியும், நம்மளால வானம் வரைக்கும் பறக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற சக்தி நமக்குள்ள இருந்தாலும் அது நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க சொன்ன விதங்களெல்லாம் கேட்டு நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். ஹனுமானுக்கு தன்னோட பவர் என்ன, தன்னோட பலம் என்ன அப்படின்றது தெரியாம போச்சு. ஜாம்பவான் வந்து ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஹனுமானுக்கு தன்னோட பலமே தெரிஞ்சது. அது மாதிரி மனிதர்களுக்கும் தன்னோட பலம் பல நேரங்கள்ல தெரியறதில்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களோட பவர் என்ன, உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்காது, தெரிய விடாம பார்த்துக்கும். ஒருத்தனுக்கு நண்பனும் எதிரியும் வேற யாருமே இல்லை, அவனே தான். சில பேர் இருக்காங்க, எந்த பாராட்டையும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தன்னையே ரொம்ப தாழ்வா நினைச்சிருப்பாங்க. எல்லாத்துலேயும் தோல்வி மட்டுமே பார்த்துருப்பாங்க. அடுத்தவங்க தப்பு பண்ணால் கூட தன்னையே குறைப்பட்டு சொல்லிப்பாங்க. இவங்க சொல்கிற டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் எதுக்கு தான் இருக்கிறேனோ, நான்லாம் சுத்த வேஸ்ட்டு, நான்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, எல்லாமே என் தலைவிதி தலையெழுத்து, எல்லாமே என் தப்பு தான், நான் ஒரு பாவி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இவங்க இப்படி நினைக்கிறதுனாலயே மற்றவங்களும் இவங்கள ரொம்ப கேவலமாக தான் நினைப்பாங்க. இவன் எதுக்கு மேலே ஆய்க்கு கிடையாது அப்படின்னு. இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் மற்றவங்க கண்ணுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அதனால இவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. மொத்தத்தில் யாருமே நம்மளை மதிக்கலை, நாம் அந்த அளவுக்கு ஒர்த்தும் இல்லை அப்படின்ற மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து பைன் அப்படின்ற ரெமெடி கை கொடுக்கும்.